அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மேக்ஸிமம் அவங்கள கவுக்கணுன்னா ஈஸியான வழி, அவங்கள விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கேமராமேனாக இருங்க. ஒரு ஹஸ்பண்டாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து சதய நட்சத்திரமாக இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சதய நட்சத்திரமாக இருக்காங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னர் அவங்கள விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து அதுக்கு மயங்கிடுவாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு விதவிதமாக நீங்கள் போஸ் கொடுக்கவும் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டிங்கனாலே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்மூத் அண்ட் ஹாப்பியாக முடியும். ஏன் அப்படின்னா சதய நட்சத்திரத்தோடைய அதிபதி பார்த்திங்கன்னா ராகு. இந்த ராகுவோடைய கேரக்டர் எப்படி இருக்கும், படம் எடுக்கிறது. ஸோ இப்போ இவங்களுக்கு படம் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்காது. ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரியான ஜாப்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். அவங்க விதவிதமாக படம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சதய நட்சத்திரமாக இருந்தால் அவங்கள விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. இல்லையா அவங்களுக்கு விதவிதமான ஃபோட்டோஸு நீங்கள் போஸ்ட் கொடுக்கறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இப்படி இருந்தாலே லைஃப் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும். அவங்கள நல்ல நல்ல லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போங்க, விதவிதமாக ஃபோட்டோ எடுங்க, லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.